ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டினா கிரியேஷன்ஸ். குக்கிங் வித் கிறிஸ்டினா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டொமேட்டோ சட்னி. இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கார சட்னின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் 2 வெங்காயம், 2 தக்காளி, 5 வரமிளகா, 3 பல் பூண்டு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி வந்து பொடிசாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணுன்றதுனால 5 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைனா 3 போதும். இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் சூடானோடனே அந்த வரமிளகாவை லைட்டாக போட்டு சாட்டே பண்ணி எடுத்துடணும். ரொம்ப அது வந்து சாட்டே ஆகக்கூடாது. அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா அதை வந்து வறுத்து எடுத்துடணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆயிலில் வரமிளகாவை வந்து போட்டு எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே இதையும் தனியாக அந்த மிக்சியில் வந்துட்டு எடுத்து வச்சுருங்க. எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக், அது அந்த வெங்காயம், அப்புறமா நம்ம 3 பல் பூண்டையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவு உப்பு இதே ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக சாட்டே ஆனதுடனே டொமேட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து மீடியம் சைஸ் ஆனியன்ஸ் 2, அதே மாதிரி டொமேட்டோவும் அதே ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் ஆனியன் அண்ட் டொமேட்டோ வந்து எடுத்திருக்கேன். இது நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் இது வந்து சாட்டே ஆகட்டும். அதுக்கப்புறமா நல்லா வெந்ததுக்கப்புறமா ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், யம்மியான சட்னி ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரெஸ்டாரண்ட்லலாம் கார சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து இதை தக்காளி சட்னின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப யம்மியாக இருக்கும். தோசை, இட்லி 2க்குமே சூப்பராக இருக்கும். செம்ம காம்பினேஷன். எனக்கு தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும், இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி நான் தோசை ப்ளஸ் இட்லி 2 கூடயுமே வச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன். உங்களுக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். அதனால் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் தோசை அண்ட் அதுக்கப்புறமா இட்லியோடையும் வச்சு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Do like, share and subscribe to Christina Creations.